தகுதி இல்லாதவன் என்ற அர்த்தம். அப்படி உயர்வான சிந்தனையாளர். அவர் தொழில் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை தொழிலாளர்களுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள்தான் இந்த அமைப்பினுடைய இன்னொரு நிறுவனத் தலைவர். அவர்களும் சரியான நேரத்தில் வந்து இதை நடத்துவதற்கு முனைப்போடு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பாக வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சிகள். ஒரு நிகழ்வு தொடக்கம் என்பது வாழ்த்தோடு தொடங்க வேண்டும் என்று சொல்வார்களே, அந்த நிலையிலே அருமையான வாழ்த்தோடு அன்புக்குரிய சகோதரி இளைமுனைவர் பிரபா அவர்கள் தொடங்கி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவையோராகிய உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்சை நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக இன்னும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் வர இருக்கிறார்கள். அமைப்பாளர் செல்லப்பா அவர்கள், புறணை இலக்கிய வட்டத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நாதன் ஐயா அவர்கள், சேரை பகுதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பொன்னழகன் அவர்கள், நம்மளோடு எல்லா இயக்கங்களிலும் நடவடிக்கைகளிலும் கலந்திருக்கின்ற அன்பிற்குரிய பாசியம் ஐயா அவர்கள் எல்லாம் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் தந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி உண்டு. இந்த வரவேற்புரை நிகழ்வு முடிந்ததற்கு பின்னாலே ஒரு பட்டிமன்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அந்த பட்டிமன்ற நிகழ்விலே நடுவராக எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நடுவராக இருந்து அந்த பட்டிமன்ற நிகழ்வை நடத்தி தர இருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பாக வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம். அந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு அறிமுக உரை ஆற்ற இருக்கின்ற புலவர் மரியாதைக்குரிய ஐயா கந்தகுமார் அவர்களையும் உங்களின் சார்பாக வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். பட்டிமன்றம் என்றாலே இரு பெரும் தலைப்புகள் இருக்கும். அந்த இரு பெரும் தலைப்புகளிலே ஒரு தலைப்பாகிய இலக்கிய ஈடுபாடே என்ற தலைப்பிலே கண்ணதாசன் பாடல்களில் விஞ்சி நிற்பது அனுபவ வெளிப்பாடா இலக்கிய ஈடுபாடா என்ற தலைப்பில் இலக்கிய ஈடுபாடே என்று பேச வருகின்றிருக்கிற எங்களுடைய பொதிகை தென்றல் மரியாதைக்குரிய நாவலர் இரா வெங்கடாச்சலம் ஐயா அவர்களை அமைப்பின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். மற்றும் 3 பேர் இங்கே வருவார்கள். ஏனென்றால் முதலிலே இந்த நிகழ்வு நடந்து முடிந்ததுக்கு அப்புறம்தான் பட்டிமன்ற நிகழ்வு தொடங்க இருக்கிறது. அதில் கலந்து கொள்ள வருகை தர இருக்கின்ற சங்கர்லிங்கம், சந்திரபுஷ்பம், வேலம்மாள் ஆகியோரையும் இந்த மகிழ்வான நேரத்திலே வருக என வரவேற்று கொண்டு, இங்கே போன ஆண்டு 12 மாதங்கள் இந்த மன்றத்திலே பேசியவர்களையும் சிறப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே 2/4/24 பொழிவை மேற்கொண்ட மரியாதைக்குரிய பொன் வேலுமையில் ஐயா அவர்களுக்கும் 7/5 பொழிவினை மேற்கொண்ட வெற்றி செல்வன் ஐயா அவர்களுக்கும் 4/6 பொழிவினை மேற்கொண்ட திருமதி செல்வராணி அம்மையார் அவர்களுக்கும் 2/7/24 பொழிவை மேற்கொண்ட கனவி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் 6/8 பொழிவை மேற்கொண்ட கவிஞர் மா சக்தி வேலாயுதம் அவர்களுக்கும் 3/9/24 பொழிவை மேற்கொண்ட கவிஞர் சோ வேதிகா அவர்களுக்கும் 1/10/24 கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களுக்கும் 5/11 ஐயா கொஞ்சம் மேடைக்கு வந்துடுங்க. ஐயா செல்லப்பா ஐயா வாழ்த்துறை வழங்குகிறவர்கள் தயவுசெய்து இங்கே வாங்க ஐயா, நல்லா இருக்கு சொன்னேன். இங்கே வாங்க, இங்கே தான் வரணும், வாங்க. வாழ்த்துறை வழங்குகிற பகுதியிலே நான் முதலிலே குறிப்பிட்ட எங்கள் அன்பிற்கு பாத்திரமான தமிழ் முழக்க பேரவையினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா செல்லப்பா ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். தொடர்ச்சியாக 5/11/24 பொழிவினை மேற்கொண்ட அருள்நிதி பி சங்கர் அவர்களையும் 3/12/24 பொழிவினை மேற்கொண்ட உமையபார்வதி அவர்களையும் 7/1/25 பொழிவினை மேற்கொண்ட பார்வதி முத்தமிழ் அவர்களையும்
4/2/25 பொழிவினை மேற்கொண்ட வழக்கறிஞர் மு தீன் அவர்களையும் சிறப்பிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே அடுத்து கண்ணதாசனுடைய பாடலை பாட இருக்கின்ற நவநீத கிருஷ்ணன் அவர்களையும் முருகேசன் அவர்களையும் வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். பட்டிமன்றத்திற்கு முன்பாக பாடல் இசைத்து தர வருகை தந்திருக்கிற தமிழ் விளக்க பேரையோருடைய இடைச்செயலாளர் அன்பிற்குரிய நண்பர் ரவிச்சந்திரன் அவர்களையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த அமைப்புக்கு தொடங்கிய காலத்திலே இருந்து இன்றைய நாள் வரை தேநீர் விருந்து தருகிற எங்கள் பாசத்திற்குரிய சகோதரி பார்வதி பத்மா அவர்களையும் வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம். இங்கே வருகையால் பெருமை சேர்த்திருக்கின்ற யாரும் விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி இதில் இருக்கிறது நான் வாழ்த்து வரவேற்புற சொல்லிடுறேன். ஆதி மூலம் ஐயா, ஆதிக்கு மூலம் அவர்கள் தான். அவர்கள் வருகை வந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். வந்துட்டாங்களா? பொன்னழகன் ஐயா வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயம்பெருமாள் ஐயா டவுனில் இருந்து வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். கணபதி ஐயா அவர்கள் மேலப்பாட்டத்தில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். நான் குறிப்பிட்டதை போல இசை மேதை மரியாதைக்குரிய நவநீதன் ஐயா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். ராஜநாயகம் ஐயா நீண்ட இடைவேளைக்கு பின்னாலே இந்த அவைக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். மரியாதைக்குரிய அந்நியார் ஜெயா அவர்கள் வருகையிலிருந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். சுப செல்வ அரசு அவர்கள் வருகையிலிருந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். பிச்சாண்டி அவர்கள் வருகையிலிருந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். கோலப்ப பிள்ளை வருகையிலிருந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். குமரி எழிலன் அவர்கள் வருகையிலிருந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். அன்பிற்குரிய நண்பர் விமல் வருகை தந்திருக்கிறார்கள். அவரோடு அவர் நண்பரையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். என்ன சொல்லணும்னு தெரியல. தெல்லாத வயதில் கிழவு துள்ளி விளையாடுவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நான் இப்போ விளையாட ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே எனக்கு அறிமுகமான பாத்திரமான ஐயா மேனாள் வங்கி மேலாளர் பாய், முழு பேர் தெரியாது, அவர்கள் இஸ்லாமியர். அங்கே பார்த்த இடத்திலே அழைப்பு கொடுத்தேன். அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். சிலருடைய பெயர் விட்டிருந்தாலும் இந்த அவைக்கு வந்து நீங்கள் சிறப்பு செய்வதை கண்ணதாசன் இலக்கிய பேரவை மிக மகிழ்வோடு வரவேற்கிறது. இதையெல்லாம் சொல்லுவதற்கு எங்கள் அத்தான் அவர்களை படித்திருந்தோம். அவர் ஏனோ இன்று காலதாமதமாக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இதையெல்லாம் சொல்ல வேண்டும். அவர்களுடைய பெயரைத்தான் நாங்கள் இதிலே நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பாவலர் இரா முத்துவேல் என்று பதிவு செய்திருக்கிறோம். இதற்கு பின்னாலே இந்த நிகழ்ச்சியினுடைய நிகழ்த்தொடர்புகளை அவர்கள் தொடர்வார்கள். இப்படி இந்த நிகழ்வையெல்லாம் கண்டுகளிப்பதற்காக வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் பொன்வேலுமயில் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். இங்கே வருகையால் பெருமை சேர்த்திருக்கிற அத்தனை இலக்கிய ஆர்வலர்களையும் கவிஞர் கண்ணதாசன் பேரவையின் சார்பாக வருக 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 என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருமால் பெருமைக்கு நிகரேது உங்கள் திருவடி நிழலுக்கு இணையேது. பெருமானே உங்கள் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரும். திருமால் பெருமைக்கு நிகரேது. கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதும் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரும்.
கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதும் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம் மச்ச அவதாரம் அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம் கூர்வம் அவதாரம் பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம் வாராக அவதாரம் நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட என்னும் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம் மாபலி சிரம் தன்னில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் அழந்த அவதாரம் வாமன அவதாரம் தாய் தந்தை சொல்லே உயர்வேதும் என்று சாத்தியதும் ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம் ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்னும் உயர்வினை காட்டிய அவதாரம் ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்னும் உயர்வினை காட்டிய அவதாரம் ராம அவதாரம் ரகுகுலம் கொண்டது ஒரு ராமன் பின்பு யதுகுலம் கண்டது பலராமன் பலராமன் அரசு முறை வழி நெறி காக்க நீ அடைந்தது இன்னொரு அவதாரம் கண்ணன் அவதாரம் விதி நடந்ததன மதி முடிந்ததன வினையின் பயனே உருவாக வினை இழந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒழித்து இப்புவி காக்க எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது. கண்ணதாசனுடைய பாடல்களிலேயே கண்ணனை தான் நிறைய பாடியிருக்கிறார். அதனால பார்த்தேன், சரி இது ராகமாலேயே இருக்கக்கூடிய ஒரு 10 ராகம் அதை பாடுவோம் அப்படின்னு அவருக்கே அர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, வணக்கம். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதில் ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், ஒரே வீணை ஒரே ராகம். தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு, தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம்,
கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையெனும் பூங்காற்று. அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்ற அள்ளி அணைத்த கைகள் கேட்க நினைத்தால் மறந்தால் கேள்வி எழும் முன் விழுந்தால் எந்த உடலோ எந்த உறவோ இளமையெனும் பூங்காற்று. மங்கை இனமும் மன்னன் இனமும் குளம் குணமும் என்ன தேகம் துணித்தால் கண்ணீது பூத்தல் கலைந்த கனியே கொஞ்சி சுவைத்த கிளியே இந்த நிலைதான் என்ன விதியோ இளமையெனும் பூங்காற்று. பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம். 3வது ஆண்டு தொடக்க விழாவை நடத்துகின்ற அன்பிற்குரிய முனைவர் முருகன் அவர்களே, செயலாண்மை திறத்தோடு விளங்குகின்ற சேரை பாலு அவர்களே, அன்பால் பண்பால் பணியால் தொண்டாற்றுகின்ற இளமுனைவர் பிரபா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அவையிலே அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அனைவரையும் வணங்கி வாழ்த்தி சில சொற்களை உங்கள் முன்னாலே வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பன்னரசன் கண்ணதாசன் என்று சொன்னால் 123 நூல்களை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். பன்னரசன் கண்ணதாசனுடைய எழுத்தோவியங்களை நாம் முழுமையாக கற்பதற்கு நமக்கு கைகளிலே கிடைத்திருக்கின்ற நூல்களின் எண்ணிக்கை 123. அவற்றிலே சிலவற்றை உங்கள் முன்னாலே எடுத்துச் சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1950 பிறந்து 7 மக்களுக்கு தந்தையாக திகழ்ந்து மீண்டும் 7 மக்களுக்கு தந்தையாக திகழ்ந்த பெருமைக்குரியவர் கண்ணதாசன் அவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே 1978 முதன்மை சிறப்பு வாய்ந்தது. அப்போதுதான் மக்கள் திலகம் ராமச்சந்திரன் அவர்கள் தமிழக முதல்வராக விளங்கிய போது அவரை அரசவை புலவராக அறிவித்தார். 1980 அவருடைய நூலாகிய சேரமான் காதலிக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. கண்ணதாசன் என்று சொன்னால் ஒரு தொடரிலே குறிப்பிடுங்கள் என்றால் இப்படி சொல்லலாம்: தலைவர் மாறுவார், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். அவருடைய வாழ்க்கையை இவ்வளவு எளிமையாக சொல்லலாம். அவரே சொன்ன செய்தி: தலைவர் மாறுவார், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். அவருடைய நிலையை இங்கு நினைத்து பார்த்தால் அவருடைய வேண்டுதல் என்பது இவ்வாறு அமைந்தது: எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று சொல்லுவார்.
அவருடைய பாடல்கள் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருபவை திரை இசை பாடல்கள். 5 தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன. அவர் 5000 பாடல்களை பாடி மகிழ்வித்திருக்கிறார். அவர் நடத்திய இதழ்கள் என்ற எண்ணிக்கையை பார்த்தால் தென்றல் நமக்கு நினைவுக்கு வரும். தென்றல் திரையும் கூடவே வரும். முல்லை, கடிதம், கண்ணதாசன் என்றெல்லாம் அவர்கள் 5 இதழ்களை நடத்திய பெருமைக்குரியவர்கள். அவருடைய கவிதைகள் தொகுதி என்ற நிலையிலே மாங்கனி முதல் முற்று பெறாத காவியங்கள் வரை 11 நூல்களை பார்க்கிறோம். அவருடைய கட்டுரைகள் 31 என்பது நினைவிலே கொள்ளத்தக்கது. அதிலே சிறப்பாக அர்த்தமுள்ள இந்து மதம் 10 தொகுதிகளாக வெளிவந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த நிலையிலே அந்தி செஞ்சு அர்த்தசாமம் வரை அவர்கள் தந்திருக்கின்ற நூல்களினுடைய எண்ணிக்கையை எல்லாம் எடுத்து சொல்லலாம். கண்ணதாசன் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருகின்ற செய்தி, அவரே சொல்லி மகிழ்ந்த செய்தி, கட்டிலில் கிடந்த பெண்ணை காவியங்கள் ஆக்கினேன், கட்டளைக்கு இணங்கி வண்ண கைகளில் ஒடுங்கினேன், பட்ட இன்பம் பார்த்த இன்பம் 10 100 1000, கொட்டுகின்ற ஆசை இன்னும் கோடி கோடி கோடியே என்று அவர் வெளிப்படையாகவே ஒளிவு மறைவில்லாமல் பேசியிருக்கிறார். அவரை நினைக்கின்ற போது நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற ஒரு பெரிய செய்தி, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களிலே அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை என்றெல்லாம் அவர் சொன்ன செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கின்றன. அவர் திருக்குறளுக்கு காமத்து பாலுக்கு மட்டுமே விளக்க உரை எழுதுகிறார். அதிலே அவர் எண்ணி பார்க்கின்ற போது ஆண்டாள் திருப்பாவையை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்ததற்கு உரை எழுதியவர் வள்ளுவருடைய காமத்து பாலுக்கு உரை தந்து மகிழ்ச்சி தருகின்றார். அவருடைய சிறுகதைகள் என்ற அடிப்படையிலே பார்த்தால் குட்டி கதைகளாக 53 சொல்லுவார். அவருடைய கதைகள் செண்பகத்தம்மன் கதை, செய்தி கதைகள் என்றெல்லாம் பட்டியல் விரிந்து செல்லும். அவருடைய தலையங்கங்களை மட்டுமே நாம் பார்க்கின்ற போது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். எண்ணங்கள் 1000, செப்பு மொழிகள், அர்த்தமுள்ள இந்து மதத்தினுடைய கேள்வி பதில்கள் என்றெல்லாம் அவர்கள் நூல்களை தந்திருக்கிறார்கள். நாடகங்களாக 5 பார்க்கிறோம். சிவகங்கை சீமை, அனாந்தரி, கவிதாஞ்சலி, ராசதண்டனை, தெய்வ திருமணங்கள். அவருடைய பயண நூல்கள் 2, கண்ணதாசன் பயணங்கள், சத்திய முத்திரை என்றெல்லாம் இப்படி 123 ஏடுகளை நாம் புரட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். புதினங்கள் என்ற அடிப்படையிலே அவர் 29 புதினங்களை தந்திருக்கிறார். விசையா முதல் 1000 தீவு அங்கையர்கண்ணி வரை அவர் தந்திருக்கின்ற நூல்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். கண்ணதாசனை நினைக்கின்ற போது அவரை போற்றி போன்ற பெரியவர்கள் பலர். அவர்களிலே கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்கின்ற போது மிக அழகாக ஒன்றை குறிப்பிட்டார். எண்ணமெல்லாம் எய்தி எந்த குகனருளால் கண்ணதாசன் சீர்கவி வேந்தன் விண்ணகமும் மன்னகமும் போற்ற மகிழ்ச்சியுடன் பல்லாண்டு பன்னகமாய் வாழ்க பனைத்து என்று அவர் வாழ்த்தினார். இப்போதும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் திலகம் அவர்களை பாராட்டுகின்ற போது மிக எளிமையாக சொன்னார். அருவி நடை, ஆழ்ந்த புலமை, அன்புள்ளம், பிள்ளை மனம், உயர்ந்த சிந்தனை, உலகளாவிய கொள்கை என்ற அடிப்படையிலே இவைதான் கண்ணதாசன் என்பார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பாராட்டுகின்ற போது சொன்னார், நிறைவில்லாத மனம் உனக்கு, ஆனால் நிறைவேற்ற புகழ் உனக்கு. இந்த அதிசயத்தை விளைவிக்க உன்பால் இனிய தமிழன்னை துணை நின்றாள் என்று முத்தமிழறிஞர்கள் போற்றி பாராட்டினார்கள். தேவனைய பாவன் அவர்கள் சொல்கின்ற போது சிறந்த செய்யுளுக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் 8. அவை கருத்து வளம், உணர்வெழுச்சி, சொல் தூய்மை, இலக்கண அமைதி, புது சொற்றொடர் உணர்வு, இன்னோசை நோக்கு, அணி என்பன. இவை அனைத்தும் பன்னரசன் கண்ணதாசனுடைய பாடல்களிலே மிளிர்கின்றன என்று சொன்னார். இந்த செய்திகளை உங்கள் முன்னாலே விளக்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து வழங்குவதன் மூலம் நான் வளவளவென்று பேச மாட்டேன். எனது அருமை பேராசான் வளனரசு அவர்களுடைய பாதங்களை வணங்கி தமிழ்
அத்துணை வித்தகர்களையும் வணங்கி ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தும் முகமாக சொல்ல விரும்புகின்றேன். அதாவது கண்ணதாசன், நீங்கள் யாருமே கண்ணதாசனிடம் நன்றியை பெற்றிருக்க மாட்டீர்கள். ஆனால் அதை பெறுவதற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய மகன் காந்தி கண்ணதாசன் என்னுடைய மாணவன். அவன் தென் திருவிதாங்கூர் கல்லூரியில் இங்கே கொண்டு சேர்க்க சொன்னார். அப்பொழுது நான் விரிவுரையாளராக இருந்தேன். அங்குள்ள ஹாஸ்டலுக்கும் நான் வார்டனாக இருந்தேன். இவனை வார்டனாக கொண்டு நான் அங்கே வைக்க வேண்டிய, இவனை ஹாஸ்டலில் மாணவனாக கொண்டு வைக்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது. அப்பொழுது அவர் என்னிடம், கண்ணதாசன் என்னிடம் பேசினார். ஐயா, நான் கேட்டேன், சென்னையில் இத்தனை கல்லூரிகள் இருக்கிறதே, நீங்கள் ஏன் இவனை இந்த தென்கோடியில் உள்ள கல்லூரியில் கொண்டு சேர்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டேன். அதற்கு நிறைய காரணம் இருக்கிறது ஐயா. இங்கே இருந்தால் அவன் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடுவான். அவனை நல்ல விதமாக சீராட்டி அவனை சரியான ஒரு மாணவனாக, மனிதனாக உருவாக்கி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று நான் கூறுகிறேன் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நினைப்பது போல் அவனை நான் உருவாக்க வேண்டுமானால் நான் அவனை என்ன செய்தாலும் நீங்கள் என்னிடம் ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய் என்று கேட்கக்கூடாது. உங்கள் பக்கமே நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னார். அடுத்தால் அவரிடம் சொன்னேன், நீங்கள் பணம் அனுப்புவதாக இருந்தால் என்னுடைய வார்டன் அப்படின்னு என்னுடைய பெயர் தான். அதே போல் தான் அவருக்கு 3 ஆண்டுகளும் செய்தார். இவன் கொஞ்சம் போக்கிரிதான். இன்னைக்கு அவனை வச்சு இருக்கிட்டேன். சரியாக 6 மணினா ஹாஸ்டல் உள்ளே இருக்கணும். 8 மணி வரையில் அவன் ரூமில் இன்னொருத்தன் பேசிகிட்டு இருக்க போகக்கூடாது. இப்படியெல்லாம் ஹாஸ்டலில் வச்சுருந்தேன் நான். ஏன்னா நான் ஜேவேட்ஸில் படித்த அந்த ஒழுக்கம் எனக்கு இருந்தது. வந்திருக்காரா? வணக்கம் ஐயா. அப்போது 3 ஆண்டுகள் முடிந்தது. இவன் சென்னைக்கு போய்விட்டான். நான் சென்னைக்கு காமராஜர் அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு சென்றேன். அந்த வீட்டிலிருந்து நான் வெளியே வருகின்ற போது உள்ளே இருந்து கண்ணதாசன் வந்தார். எனக்கு கண்ணதாசனை தெரியும், ஆனால் கண்ணதாசனுக்கு என்ன தெரியாதல்லவா. ஐயா வணக்கம் அப்படின்னா. நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படின்னா. நான் தான் ஐயா உங்கள் மகனுடைய ஆசிரியர் சத்தியமூர்த்தி அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னது தான் தாமதம். வணக்கம் வணக்கம் வணக்கம், நன்றி நன்றி நன்றி, என் மகனை எனக்கு மகனாக தந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு நன்றி சொன்னார் எனக்கு. அதற்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு. என்ன அப்படி சொல்லி, இவனை என்ன செய்தாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொன்னீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி, அவன் இப்பொழுது பெரிய கண்ணதாசனுடைய பெரிய புக் ஸ்டோர் வச்சுருக்கிறான். நான் இடையில போயிருந்தேன், ஃபோன் பண்ண உடனே வந்தான். இப்பவும் அந்த மரியாதையோடையே தான் இருக்கிறான். அப்படி கண்ணதாசனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. இதில் மிகவும் என்னவென்றால், முத்தையா என்ற ஒரு சராசரி மானுடனை முத்தமிழ் வித்தகராக ஆக்கினது ஒரு பெரிய கடவுளுடைய பாக்கியம் அல்ல. கடவுள் செய்த பாக்கியம். அவருக்கு அந்த பேரு கிடைத்தது. எப்படி இந்த கவி இவருக்கு வந்தது அப்படின்னு நான் நினைத்து பார்ப்பேன். எனக்கு வியப்பு இன்னும் தீரவில்லை. காலவனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வச்ச சீட்டுன்னா. அப்போ எந்த தலைமுறை வந்தாலும் அது பட்டயம் இல்லையா? அப்படி எந்த கவியும் அவரால் ஏற்ற முடியுது. இயேசு கவியை ஏற்றி இருக்கிறாரு. ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு பாட்டு கேட்டேன். கண்ணதாசனுடைய புக்ஸ் எல்லாம் என்கிட்ட ஒரு ஆள் வாங்கி போனாலும் தரவே இல்லை, போயிட்டுது. இல்லைன்னா அந்த பாடல்களெல்லாம் படிச்சிருப்பேன். அது 4 நாளைக்கு முன்னால் கேட்டேன். அவனுடைய தத்துவ பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. காதல் பாடல் ஒரு பக்கம் இருக்கு. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. எவன் பொய் சொல்றானோ, எவன்
ஒன்று சொல்லிவிட்டு இன்னொன்று செய்தானா அவன் உள்ளத்தில் ஒரு நாளும் அமைதி வருகிறதில்லை. ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு பாருங்க. இதை அதாவது ஒழுங்காக சொல்லணும், நேர்மையாக சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. அது கவிதையில் எல்லாம் வருது இல்லையா? பாருங்க. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய தத்துவம் என்ன தெரியுமா? நிலை தாழ்ந்து விட்டால் நிழலும் கூட உன்னை மிதிக்கும். இப்படி ஒரு கருத்து. இது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதா? ஆனால் அந்த கவியில் அது வரும்போது அவ்வளவு ஒரு கவர்ச்சியாக, இலக்கிய கவர்ச்சியாக இருக்கிறது. அதனால் பல நூல்களை படித்திருந்த போதும் அவர் அந்த கவித்துவம் என்பது இறைவன் அவருக்கு உள்ளத்தில் கொடுத்தது. அதனால தான் அது அவ்வளோ சிறப்பாக அமைந்தது. அதனால் அவன் கம்பனை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறான். அதனால் நீங்கள் அனுமதி தந்தால் உங்களுக்காக, கண்ணதாசனுக்காக கம்பனை பற்றி ஒரு பாடல் தரலாம் என்று எண்ணுகிறேன். நான் காலம் ஆகிவிட்டது என்றால் முடித்து விடுகிறேன். பாடலாமா? பேராசன் சொல்லணும். ஐயா நவநீத கிருஷ்ணன், இந்த பாடல் என்ன ராகம்னு சொல்லணும். அதாவது ராவணன் தோற்று நிற்கிறான், ராமன் முன்னால் தோற்று நிற்கிறான், நிராயுதபாணி. அப்போ அவர் சொல்கிறாரு, பல இதுகள் இருக்குது, இன்று போய் நாளை வா. இந்த மாதிரி ஒரு சொல்ல அவன் வாழ்க்கையில் அவன் கேட்டதே இல்லை. ஒரு எதிரினாலே அவன் கேட்டதில்லை. தன்னை பார்த்து ஒருவன் இன்று போய் நாளை வா என்று நமக்கு அவதி கொடுக்குறானே அப்படின்னு அதை வருத்தி பாடுறான் பாருங்க. அந்த சம்பூர்ண ராமாயணத்தில் அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. இன்று போய் நாளை வா எனையொரு மனிதனோ, இன்று போய் நாளை வா எனையொரு மனிதனோ புகழுவதோ மண்மகள் முகம் கண்டே மனம் கலங்கிடும் நிலையில் ஏன் கொடுத்தாய் ஈசா, எல்டி சிவந்தேவே அன்று எல்லிசை பொழிந்துனை கண்டேனே, இன்று போய் நாளை வா எனையொரு மனிதனோ புகழுவதோ. ஐயா திலங்கு, இந்த ராகம் பேரு திலங்கு. ஆக கம்பனுடைய பாடல்கள் எப்படி நடைபெய்ந்து வராமல் நடனமாடி வருகிறதோ அதுபோன்று கண்ணதாசனுடைய பாடல்களும் அத்தகைய ஒரு இலக்கிய சுவையோடு வருவதை நாம் பார்க்கின்றோம். அவர் அதில் நீங்கள் ரொம்ப விசேஷம் என்னென்னா, இந்த பாட்டை இப்படியும் பாட முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்க தோன்றும். எப்படி தெரியுமோ, கவி சக்கரவர்த்தி, நாதஸ்வர சக்கரவர்த்தி ராஜரத்னம் பிள்ளை இறந்ததற்கு இறங்கற்பா, அதுக்கு பாடுறாரு. சாதாரண தமிழ் தான், நமக்கே வர மாட்டேங்குது, வராது. ஏன்னா நாம் போய் ஒருத்தன் கவிதை எழுதுறதுக்கு ஆதங்களில் போய் என்னென்னா எழுதி போடலான்னு பார்த்தா மேலே குருவி இருந்தது, அந்த இலைகளெல்லாம் விழுந்தது தான் போச்சு, ஒரு வரி வரமாட்டேங்குது. இவருக்கு எப்படி இந்த கவிதை வருகிறது பாருங்க. எப்படி கற்றான் இந்த செப்படி வித்தையை, சின்னதோர் குழலுக்குள்ளே ஜெகத்தையே உருட்டும் பாடம், எங்கள் செவியினில் ஓடி சிந்தையில் ஓடி நின்பால் பொங்கிய தோடி வேறுங்கெவரிடம் போகும். அப்படியே சாதாரணமாக தான் இருக்குது, நமக்கு வரமாட்டேங்க இல்லையா? அதுதான் கண்ணதாசன். அந்த கண்ணதாசனுடைய நினைவாக இந்த பேரவை
இந்த ஆண்டு விழா கொண்டாடுகிறது. அதிலும் குறிப்பாக அண்ணாச்சி அவருடைய வீட்டில் வச்சு கொண்டாடணும், அது முடியலை. இந்த வயதிலும் கூட அவர் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வந்திருக்கிறார்கள். ஆகவே உங்கள் பாதங்களை தொட்டு நான் வணங்குகிறேன். ஆக இந்த பேரவை மேலும் மேலும் வளர்ந்து இது நீடித்து நிலைத்து நிற்பதற்கு எங்கள் கம்பன் கழகத்தால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் என்று கூறி எனது வாழ்த்துறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கவித்தமிழ் கவிதை தேசத்து காதலர்கள் வருவன ஒன்றுமில்லை எனினும் நாங்கள் தருவன அன்பு என்று வாழும் நிறுவன தலைவர்கள் திருவாளர்கள் ஐயா ஆவணையப்பனார், ஐயா சுப்பிரமணியனார் அவர்கள் இருவரில் முதலாவதாக திருவாளர் சுப்பிரமணியனார் அவர்களை முன்னிலை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இரண்டாம் ஆண்டு நிறைவும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா வளரரசு அவர்களே, எனக்கு முன்னால் பேசி வாழ்த்துறை வழங்கி செல்கிற ஐயா சத்தியமூர்த்தி அவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ் முழக்க பேரவையினுடைய செயலாளர் அவர்களே, நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னையா வேலை, அது மாதிரினா நமக்கு என்ன வேலைக்கு. ஒரு நாள் திடீர்னு முருகன் ஃபோன் பண்ணார், ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு போங்கண்ணே, நம்ம ஆவடி பண்ண கூட வரோம், வாங்க, ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி நான் போனேன். கண்ணதாசன் தலைவர் ஆரம்பிக்க போகிறோம்னா நீங்களும் ஆடியோ பண்ணணும், செயலாளர் நிறுவனராக இருந்து நடத்தணும்னாரு. சரி, நம்மளால் அந்த அளவுக்கு ஒன்றும் தமிழ் அறிஞர் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க வாரேன் அப்படின்னு சொல்லி முருகன் எப்போதுமே எந்த காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். கூட சொன்னார், விளையாடும் போது எனக்கு நண்பர் ஒருத்தர் கிடைச்சார், பாய் வந்திருக்காங்கன்னு சொன்னார். நிறைய படித்து எம்பில் வர முடிச்சிட்டாரு. இப்போ விளையாடவும் போயிருக்கார், ஷட்டில் விளையாடிட்டு இருக்கார். அவர் எந்த இடத்து காரியத்தோடு சிறப்பாக செய்வார். அவர் சொல்லும்போது நான் சரின்ட்டு போனேன். சிறப்பாக 2 ஆண்டு 24 மாதம் போனதே எங்களுக்கு தெரியல. நாங்கள் பொதுவாக அரசு தொழிற்சங்கத்தில் இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அனுப்புனர் பெறுநர்னு போட்டு நம்முடைய சார்ஜ் முகம் பதில் எழுதி கொடுப்போம். இதுவரை 2 சொல்லி நானாக தான் போடுவேன். இன்றைக்கி வரேன், இப்போ வரேன். சாதாரணமாக ஒரு நாளைக்கு 3 அல்ல 4 சார்ஜ் முகம் பதில் எழுதுவோம். 2 சொல்லி நானாகவே போட்டு எழுதிக்கிட்டு தான் நேற்று இரவு அப்படியே வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தமிழாசிரியர் விளக்கம் கொடுக்குறார். உத்தரவு சொல்லும் பொழுது இந்த நான் போடணும், நாடுங்கிற போடணும், அதுக்கு நான் போடணும், இல்லை அனுப்புறேன்னா நானாக தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ நமக்கு 30-35 வருஷம் நாமளும் தொழிற்சங்கம் நடத்தி பெரிய வெட்டி முடிச்சிட்டோம்னு நினைக்கவே, இது சாதாரண நம்ம தினசரி எழுதக்கூடிய ஒரு கடிதம் கூட சரிவர நம்ம எழுதலையே அப்படிங்கிற வருத்தம் நேற்று ஏற்பட்டது. அதை அன்புக்குரிய சகோதரிகிட்ட சொன்னேன், ஏன்னா சரதாமனை நன்னகரம் போடணும், நீங்கள் தப்பாக போட்டுருக்கீங்கன்னு சொன்னார். ஆகவே சில இடங்களுக்கு வரும்போது தான் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவில் கண்ணதாசன் பேரவை நாங்கள் சும்மா ஆரம்பிக்கும் போது விளையாட்டாக தொடங்கினோம். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் 24 மாதங்கள் நிறைவு பெற்றுவிட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர் ஆவுடைப்பன் அவர்கள் கடுமையாக இதுக்கான நம்மோடு இணைந்து செயலாற்றி அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கூட பொருட்படுத்தாமல் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். நமக்கு இந்த 24 மாதமும் சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சாத நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிவன் ஐயா வளரரசு ஐயா அவர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பினை ஏற்று ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய் என்று கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் முருகன் அவர்களே, பல பட்டிமன்றங்களில் தன்னுடைய உரையினால் சிறப்பு பெற்ற செயலாளர் ஐயா சேரை பாலகிருஷ்ணன் அவர்களை தமிழ்தாய் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியிலே பொருளாளராக பிரதமித்து கொண்டிருக்கின்ற இந்த அருமை சகோதரி பிரபா அவர்களே, ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள்.
மிகப்படுத்தி பேசியிருக்க கூடாது. பேசியது எனக்கு சங்கடம் தான். ஏன்னா அவருடைய அறிவு, அவருடைய புலமை, அவருடைய குடும்பத்திலே பாதி பேர் எனக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்ததாக தெரியும். ராஜா சத்தியமூர்த்தி அவர்களே, தமிழக பேரவையின் அமைப்பாளர், நாங்கள் எல்லாம் அன்போடு அழைக்கின்ற எங்கள் அப்பா ஐயா செல்லப்பா அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். சகோதரர் விடையாசான், நாங்கள் எல்லாம் செல்லமாக பிஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அண்ணாஜி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற, கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் என் அருமை சகோதரர் முருகன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றியிருந்தாலும் கூட என்னுடைய பங்கிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த 3வது ஆண்டு தொடக்க விழாவிற்கு வருகிறது சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் உலக பேரவையுடைய இணைச் செயலாளர் அருமை சோழர் பாடல் பாட இருக்கிறார்கள். கவிச்சந்திரன் அவர்களும் முருகேசன் பாடினால் நல்லா இருந்தது. அதில் கடல் உலகமான திருமால் பெருமை குறித்து பேசினார்கள். அவர்களுக்கும் பயிற்சி அடுத்தால் பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. பட்டிமன்றத்திலே கலந்து கொள்கின்ற பாசத்துக்குரிய சகோதரர் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் இன்னும் அவரோடு இணைந்து சொற்பொழிவாற்றக்கூடிய அனைவருக்கும் நிறுவனம் தலைவர் என்ற முறை நன்றியும் பாராட்டியும் தெரிவித்து, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்ன கண்ணதாசன் அவர்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாடல் மட்டுமல்ல, பல்வேறு தனிப்பாடல்கள், கட்டுரைகள் அத்தனையும் இருந்து படிப்போம் என்று சொன்னால் தத்துவத்திற்கு விளக்கம், காதலுக்கு விளக்கம் என்று அவரே சொல்வார். ஒவ்வொரு குடும்பத்தில் நிகழ்ச்சியிலும் என்னுடைய நினைவு வராமல் அந்த குடும்ப நிகழ்ச்சி நடைபெறாது என்று சொல்லக்கூடிய அருமை ஐயா கண்ணதாசனுடைய புகழ் போகு என்று சொல்லி உங்கள் அனைவரின் ஆசையோடு நான் மிகுதிய ஐயா பாப்பையா அவர்கள் மனிதநேய பெரும்பாளர் ஒரு நாளாக மட்டும் ஒரு படத்தை அனுப்பியிருந்தாங்க. தமிழக ஞாபகத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்னு. நம்முடைய அரங்கமே அவள் பலவர் செந்தில்லா ஐயாவுடைய அரங்கமாக வச்சது. அந்த படத்தையும் சேர்த்து அனுப்பினீங்க. இப்போ மகிழ்ச்சி. நான் நேரடியாக பார்க்கும்போது இந்த புஸ்தகம் வழங்கக்கூடிய அருமை சோழர் கந்தகுமார் அவர்கள் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி மென்மேலும் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு எல்லா வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கைபிடித்து தள்ளாடி இங்கே வந்து வெளிமாநிலை குறித்து மிக சிறப்பான உரையாற்றிய ஐயா ஆவலைப்படார் அவர்களுக்கு மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் வளன் ஐயா அவர்களை, வாழ்த்துரை வழங்கிய கம்பன் கழக தலைவர் பேராசிரியர் சிவசத்தியமூர்த்தி அவர்களே, பொறியாளர் பாப்பையா அவர்களே, முன்னிலை வைக்கின்ற பேரவையின் நிறுவனர் ஆவடிப்பன் ஐயா சுப்பிரமணியம் அவர்களே, மற்றுள்ள
தமிழ் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கண்ணதாசன் இலக்கிய பேரவை 2 ஆண்டு முடிந்து 3 ஆண்டு நடக்கிறது. நிறுவன தலைவர் எங்கள் தமிழ் முழக்க பேரவையினுடைய நிறுவன தலைவர். தமிழ் முழக்க பேரவை 13/2/2013 தொடங்கி இன்று 175 நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கும் தலைவர் ஐயா ஆவடைப்பன் தான். சரி, உடல்நலம் குன்றியதால் சைவ சபைக்கு வர முடியவில்லையே என்று எண்ணி ஏங்கிய போது முதல் செவ்வாய்க்கிழமை என் வீட்டிலே இலக்கியம் நடக்கட்டும் என்று சொல்லி கண்ணதாசன் பேரவையை தொடக்கிய அற்புத மனிதர் தான் இந்த ஆவடையப்பன். அப்பொழுது இங்கே கண்ணதாசன் இலக்கிய பேரவை நடக்கிறது, தொடங்குகிறது என்று சேரை பாலகிருஷ்ணனும் முருகன் அவர்களும் சொன்னபோது சிரமமாக இருக்குமே, ஆட்கள் வருவது கஷ்டப்படுமே நான் எண்ணியது உண்டு. ஏன்னா நாங்கள் ஊருக்குள்ளே மத்தியில் நடத்தும் போதே 30 பேரை திரட்டதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது கேடிசி நகரில் ஐயா ஆவடைப்பன் வீட்டில் நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் 30 பேருக்கு மேல் வந்து கொண்டு 24 மாதங்கள் நடத்தி 3வது ஆண்டு தொடக்கம் நடக்கிறது என்றால் அது கண்ணதாசன் பேரில் இருக்க அதிசயமே. கண்ணதாசன் தான் கூட்டம் வந்துருது, அவ்வளோதான். யார் இந்த கண்ணதாசன்? 7ஆம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசை பார்த்திருக்கோமா? ஞானசம்பந்தரை பார்த்திருக்கிறோமா? தமிழ் தொண்டாற்றிய, சைவ தமிழை தொண்டாற்றிய அந்த நாயன்மார்கள், சேக்கிழார் பெருமான், இவர்களுக்காலெல்லாம் பாடி 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 புத்தகத்தில் பதிவாகத்தான் இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் குமரகுரு சாமிகள் மீனாட்சி பிள்ளை தமிழ் எழுதியவர், நீதி நெறி விளக்கம் எழுதியவர். திருச்சியில் தாயுமான சுவாமிகள், வள்ளலார்கள், இவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம பார்க்கவில்லை. அத்தனை பேர் பாடிய பாடலை கண்ணதாசனுடைய பாடல்களில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஐயா அவர்கள் சொன்னார், தத்துவ பாடல். தாய்மானவர்கிட்ட தான் தத்துவ பாடல் இருக்கும், கண்ணதாசன் இருக்கிறது. அது அவ்வளவு பாடல், எதிலிருந்து எங்கிருந்து எதிலிருந்து அவ்வளத்தையும் கொண்டு வந்து நிறுத்தியவர் இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஒரு புலவர், ஒரு கவிஞர் கண்ணதாசன் தான். பேராசிரியர் ஐயா அவர்கள் ஒன்றை நினைவுபடுத்தினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் மந்திரியாக இருந்தபோது அவருக்கு அரசவை கவிஞர் கொடுக்கப்பட்டது. அதுக்கு ஒரு பாராட்டு விழா பாளை நூற்றாண்டு மண்டபத்தில் நடந்தது. ஐயா பேராசிரியருக்கு தெரியும், அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. நான் எம்ஜிஆரை நிறைய திட்டியிருக்கிறேன், எம்ஜிஆரை நிறைய பேசியிருக்கிறேன். ஆனால் அந்த பட்பாளர் எனக்கு அரசவை கவிஞர் தந்தார். தந்து இந்த கழுத்தில் கிடக்க சங்கிலியை அப்படியே காமிச்சார். ஐயா பேராசிரியர்களுக்கு தெரியும். பேராசிரியர்கள் அது அப்படியே இருக்கும். அப்பேற்பட்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பேரில் நிறைய நீதி போதனை வகுப்புகளெல்லாம் வகுப்பறையில் இல்லாத இந்த காலகட்டத்தில் நீதியையும் போதனையும் நமக்கு, அது மற்றவங்களுடைய பாடல்கள்லாம் புத்தகத்தோடு இருந்ததே தவிர கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் ஏழை எளிய கிராமப்புறத்து மக்களுக்கும் திரைப்படம் மூலமாக கண்ணதாசன் மேலோங்கி நிற்கிறார். அந்த மேலோங்கி நிற்கிற கண்ணதாசன் பெயரில் ஒரு பேரவையை நடத்தி, தொடர்ந்து அதுக்கு ஆண்டு விழாவும் நடத்தி, அது நிறைய கண்ணதாசனுடைய தத்துவங்கள், கண்ணதாசனுடைய
இந்து மத அர்த்தமுள்ள இந்து மதம் இன்னைக்கு இருக்கிற நூல் பதிப்புகளே அதிகமான பதிப்பு கொண்ட ஒரு பதிப்பு அர்த்தமுள்ள இந்து மதம். அவரை பற்றி எழுத்தாளர் அருணன் ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்கிறார். பல கருப்பையா ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் படித்து பார்த்தால் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டியதை, புரிந்து கொள்ள வேண்டியதை, எதன்படி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு அறிவுரை தருகின்ற ஒரு அற்புதமான மனிதராக கவிஞர் கண்ணதாசன் இருந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்கள் இன்னும் பலருக்கு போய் சேர வேண்டும். அதற்கு இந்த பேரவை 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நல்ல முயற்சியில், நல்ல தொடர்ச்சியில் நடக்கிறது. ஐயா ஆவடைப்பன் அவர்கள் அந்த இலக்கிய பெற்ற அவர் சொல்லணும்னா நானும் சொல்லணும்னா பெரிய அவ்வளவு அவள் என்ன சிரமப்படுகிறார்கள்ங்கிறது நமக்கு உடல் தான் பாதித்திருக்கே தவிர உள்ளம் உறுதியாக இருக்கிறது. இங்கே இவ்வளவு சிரமத்தில் வந்திருக்கிறார். நாங்கள்லாம் போற்றுகின்ற, மதிக்கின்ற, வணங்குகின்ற திருவிக்கா, நாம் பார்க்கிற திருவிக்கா திரு ஆவடைப்பன் அவர்கள் தான். ஆகவே அவருடைய இன்னும் தொடர்ந்து அவர் பல்லாண்டு வாழ்ந்து இந்த இலக்கிய பேரவைக்கும், கண்ணதாசன் பேரவைக்கும், எங்கள் தமிழ் முழக்க பேரவைக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். செல்லப்பா ஐயா அவர்களுக்கு சச்சிதானந்தம் அவர்கள் மரியாதை அணிவித்து மரியாதை செய்கிறார். ஆவடையப்பன் ஐயா அவர்கள் மற்றுமுள்ள சான்றோர் பெருமக்கள், அவையை சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற தலைவர் ஐயா தமிழ் மாமணி ஐயா அவர்கள் மற்றுமுள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணதாசன் இலக்கிய பேரவைக்கு ஒரு தேவை இருந்தது. இங்கே கம்பன் கழகங்கள் உண்டு, திருவள்ளூர் கழகங்கள் உண்டு, பொதிகை இலக்கிய மன்றம் உண்டு, நிறைய திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் மன்றங்கள் இருந்தன. ஆனால் கண்ணதாசன் பேரால் ஒரு கழகம் இல்லை. மௌனம் நல்ல பெருமாள் என்று ஒருவர் இருந்தார். அவர் கண்ணதாசனை கொண்டாடி கொண்டிருந்தார். அவர் நடந்தே சந்தா வாங்க வருவார். மகாராஜ நகருக்கு ஒரு நாள் இல்லத்திற்கு வந்த பொழுது கேட்டேன், ஐயா நீங்கள் நடந்தே வருகிறீர்களே, உங்களுக்கு அலுப்பாக இல்லையா என. வரும்பொழுதே கண்ணதாசனுடைய பாடல்களை பாடிக்கொண்டே வருவேன் ஐயா, எனக்கு அலுப்பில்லை என்று சொன்னார். அந்த அளவுக்கு உற்சாகத்தோடு நடத்தினார். இந்த பாளையங்கோட்டை தெற்கு கடைவீதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பள்ளியிலே அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்து வந்தன என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் வந்தது. அந்த இடத்துல கண்ணதாசனுடைய இலக்கிய பேரவையை நிறுவிய சான்றோர் பெருமக்களுக்கு நான் மிகவும் நன்றியோடு வணங்கி மகிழ்கிறேன். அவர்களை ரொம்ப தேவையான ஒரு இலக்கியவாதியை நம்முடைய நெல்லை நகரம் இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் பெயர் போன இந்த மாநகரத்திலே மன்றமில்லை என்ற குறையை நீங்கள் தீர்த்து வைத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, சீரும் சிறப்போடுமாக ஒரு 2 ஆண்டுகளை கழித்து மாதந்தோறும் நிகழ்ச்சி இப்போ தான் அது தொடங்கின மாதிரி இருக்குது. முதல் நிகழ்ச்சியில் ராமவெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் கண்ணதாசன் எப்படி இலக்கிய கருத்துக்களை எளிமைப்படுத்தி கொடுத்தார் என்ற ஒரு தலைப்பிலே ஐயா பேசினார்கள் என்று நினைக்கிறேன். காலம் ஓடிவிட்டது. 2 ஆண்டுகள் முடித்து 3வது ஆண்டிலே நீங்கள் கால் வைக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துவதற்கு எனக்கு வயதும் இருக்கிறது, மனதும் இருக்கிறது. அதனால் நான் பெருமையுடன் வாழ்த்துகிறேன். கண்ணதாசன் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐயா அவர்கள் அவருடைய படைப்பு அவ்வளவையும் தலைவர் ஐயா அவர்கள் அருமையாக உங்கள் முன்னாலே எடுத்து சொன்னார்கள். எத்தனை கவிதை தொகுதிகள், 7 கவிதை தொகுதிகள், பல குறுங்காவியங்கள், அத்தனை படைப்புகளுக்கும் சொந்தக்காரரான கண்ணதாசன் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார். அதாவது தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று வள்ளுவர் சொல்வார். அவருடைய படைப்புகள் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் 14 1 2 மனைவியருக்கு 14 பேர், கடைசியாக ஒரு விசாலி. அவர்கள் இன்று கண்ணதாசனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கண்ணதாசனை பற்றி அவர் ரொம்ப ஒரு தைரியத்தோடு நான் நிரந்தரமானவன் என்று அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று ஒரு வாக்குமூலம் கொடுத்த கண்ணதாசனை அவருடைய பெயருக்கு எந்த களங்கமும் வந்து விடாமல் அவருடைய பிள்ளைகள் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா கண்ணதாசன், அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் தனியாக ஒரு சேனல் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் பிறந்த சூழல், அது பிறந்த விதம், அதையெல்லாம் ரொம்ப அருமையாக அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்.
ரேவதி சண்முகம் அம்மா கண்ணதாசனுடைய நினைவு நாளிலே அருமையான பேட்டிகள் எல்லாம் கொடுக்கிறார். அதை தவிர அவர் சமையல் குறிப்புகள் வழங்கி பல சேனல்களில் பலருக்கு அறிமுகமாக இருக்கிறார். அது மாதிரி அவருடைய மற்ற பிள்ளைகள் ஒரு உணவகம் நடத்துகின்ற ஒரு பெரியவர். ஆக எல்லா பிள்ளைகளும் தந்தையினுடைய பெயரை நல்லபடியாக சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணதாசன் எவ்வளவு கண்டிப்பாக அந்த குடும்பத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை அண்ணாதுரை கண்ணதாசனும் ரேவதி சண்முகமும் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த குழந்தைகள் இத்தனை படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவர்கள் ஒரு நாளும் அந்த திரைப்படம் எடுக்கிற ஸ்டூடியோவுக்கு போய் படக்காட்சியை பார்த்ததில்லையாம். அவர் எப்போவாது அப்பா கூட்டிகிட்டு போவாங்களா என்று அவர்கள் ஏங்கி கொண்டிருப்பார்களாம். ஒரே ஒரு தடவை அவர் வீட்டில் ஒரு கம்போசிங் நடந்திருக்கு. எம்எஸ் விஸ்வநாதெல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்க போது அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி அவ்வளோ கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் வளர்ந்திருக்கின்றன. அந்த மாதிரி அந்த அம்மையார் பொன்னம்மாள் என்ற அவருடைய வாழ்க்கை துணைவியார் அவர்கள் எவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகளை கண்ணுங்கருத்துமாக வளர்த்திருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்ணதாசனை பற்றி நாம் அறிகின்ற கண்ணதாசன் வனவாசம் எல்லாம் அறிந்த கண்ணதாசன் வேறு. அவர் ஒரு குடும்ப பங்கான நிலையிலே தன்னுடைய குடும்பத்தை எப்படி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அவருடைய பிள்ளைகள் அருமையாக போற்றி பேணிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இன்று கண்ணதாசன் இலக்கிய பேரவை வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு கல்லூரி ஆண்டு விழாவுக்கு போகிற மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு வந்தது. அந்த இளமையனும் பூங்காற்று ஒரு பாட்னர் அது மாதிரி ஒரு துள்ளல் கண்ணதாசனை பற்றி சொல்லும் பொழுது வந்தது. ஏனென்றால் கண்ணதாசனுடைய 1-2 காதல் பாடல்களை கேட்டு வந்தேன். அதில் நீங்கள்லாம் அதிகமாக கேள்விப்படாத ஒரே ஒரு பாட்டு, அதை மட்டும் சொல்லி இது கைராசி என்ற படத்திலே இலக்கியத்தினுடைய தாக்கத்தை கண்ணதாசன் எப்படி பாடல்களிலே கொண்டு வந்திருக்கிறார். அவரை தெய்வ புலவர் என்று ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிடலாம். அவர் பன்மொழி புலவரிடம் பாடம் கற்றவர். நிறைய தமிழ் இலக்கியங்களை கற்று தெரிந்து அதை பற்றி சாதாரண மனிதனுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பாடலிலே வைத்தவர். தலைவி பாடுகிறாள், அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயுளை கொண்டால் மயக்கம், தென்னவர் கையிருக்கும் திருவாளை போலிருக்கும், கண்ணிருந்தும் இல்லை உறக்கம், அன்புள்ள அத்தான் வணக்கம், மாலை பொழுது படை போல கொல்லும், வருவார் என்றே சேதியும் சொல்லும், ஆலிலை போன்ற உடல் ஆசையில் துள்ளும், அந்தியிலே இயற்கை என்னையும் வெல்லும். அந்தியிலே இயற்கை என்னையும் பொழுது கண்டு இறங்கல், அந்தியிலே இயற்கை என்னையும் வெல்லும், அன்புள்ள அத்தான் வணக்கம். அந்த பல்லவி, பருவம் நிறைந்திருந்தும் எனக்கென்ன சுகமே, பருகும் இதழ் 2 இருந்தென்ன பலனே, கரங்கள் 2 இருந்தும் அணைப்பதற்கில்லை, கண்ணா இனி நான் பொறுப்பதற்கில்லை. அன்புள்ள அத்தான் வணக்கம். அந்த பல்லவி அப்படிலாம் சொல்லி நான் வரலைன்னா அப்படின்னு தலைவன் கேட்குறான். அப்போ தலைவி சொல்கிறா, பொன்மணி மேகலை பூமியில் வீழும், புலம்பும் சிலம்பிரண்டும் என்னை விட்டு ஓடும், கைவளை சோர்ந்து விடும், கண்களும் மூடும், காண்பவர் உங்களைத்தான் பழி சொல்ல நேரும். என்ன அருமையான பாடல் பாருங்கள். இது கிட்டத்தட்ட நான் என்னுடைய 11 பருவத்திலே பார்த்த படம், பார்வதி டாக்கீஸில் பார்த்த கைராசி என்ற படம். எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த மனத்தளர்ச்சி வந்தாலும் கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்கள். குமரகுருவரர் சொன்னார், தம்மின் வெளியாரை கண்டு தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க என்று குமரகுருவரர் சொல்கிறார். அவர் இதை என்ன சொல்கிறார் கண்ணதாசன், நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாள். அவ்வளோதான். எந்த இலக்கியத்தை இங்கே கொண்டு இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது வானொலியில் ஒரு அம்மையார் கண்ணதாசனை பற்றி அவர் எந்தெந்த இலக்கியத்திலிருந்தெல்லாம் அப்படி எடுத்து பாடல்கள் அமைக்கிறார் என்று சொல்லி அமர்ந்தார்களாம். அவர் வானொலி நிலையத்தை கேட்டு அந்த அம்மாவுடைய தொலைபேசியை அழைத்து, அம்மா இந்த பாடல்களை நான் கடைசி தட்டு மகனுக்கு எடுத்துச் செல்கிறேன், அதற்காக தான் இந்த பாடல்களில் நான் இலக்கியத்திலிருந்து எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை பற்றி அவர் இருக்கிற காலத்தில் அவரை ஏகவசனத்தில் எல்லாம் பேசுவாங்க. அவர் அதிலிருந்து எடுத்துட்டார், இதிலிருந்து எடுத்துட்டார். அந்த இலக்கியம் எப்படி மற்றவர்களை சென்று சேரும், இப்படிப்பட்ட ஒரு அருமையான சங்க இலக்கியமாக பாடலா என்று நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு பாடலை, அதே மாதிரி கர்ணனில் கண்களிக்க பாடல், எந்த பாடல் எடுத்தாலும் சரி, என்னை பொறுத்த மட்டில் கண்ணதாசனுடைய பாடல்கள் எங்கேயும் முடங்கி கொண்டிருக்கின்றன. நீங்கள் தொலைக்காட்சியை எடுத்தீர்கள் என்றால் அமுத கானம்
என்ற பெயரில் அவருடைய பாடல்கள், என்றும் இனியவை என்ற பெயரில் அவருடைய பாடல்கள். கிட்டத்தட்ட இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்கவாசகர் சொன்னார். அதுக்கு கிட்ட வந்துட்டார் கண்ணதாசன். அவருடைய பேரால் இலக்கிய பேரவை நடத்தும் அன்பர்களுக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி. கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழாவிலே கலந்து கொண்டு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் சேரன் மகாதேவி தமிழ் பேரவை பெருமிதம் கொள்கிறது. இந்த விழாவினுடைய அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற முதுபெரும் அறிஞர் பெருமக்களே, மேடையின் அந்தப்புறத்திலே அமர்ந்திருக்கின்ற இருபால் தமிழறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி மகிழ்வதில் பெருமை அடைகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பேரவையை நிறுவிய அண்ணாச்சி ஆடைப்பன் அவர்களை, தள்ளாடும் வயது ஆனால் தமிழ் தள்ளாத வயது, ஆம், முத்தையா மீது கொண்ட காதலின் காரணமாக கட்டபொம்மன் நகரிலே இருந்து இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால், காதலியர் கடக்கன் பார்வை காட்டிவிட்டால், ஆம், அவர் காதலிக்கும் கண்ணதாசன் கடக்கன் பார்வை காட்டிய காரணத்தினால் இந்த தள்ளாத வயதிலும் கூட இங்கு வந்து அமர்ந்திருந்து வாழ்த்துறை கூறக்கூடிய அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். பேரவருடைய நிகழ்வு 2 ஆண்டுகள் முடித்த நிலையில் அந்த அமைப்பாளர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள், எப்படியெல்லாம் பொறுப்பேற்று செய்திருப்பார்கள் என்பதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். 2 ஆண்டுகளில் அவர்கள் கொடுத்த தலைப்புகளை பார்க்கும் பொழுது எத்தனை தலைப்புகள், எத்தனை விதவிதமான பேர் தலைப்புகள். ஆம், அப்படிப்பட்ட தலைப்புகளை எல்லாம் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களை நினைத்து பார்க்கிறேன். அவர்களை பற்றி நான் பெருமையாக பேசுவதாக நினைக்க வேண்டாம். அவருடைய இந்த சிறப்பிற்கெல்லாம் என்ன காரணம் இருக்க முடியும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். ஆம், குருவருளே திருவருள் என்று சொல்லுவார்கள். அவருடைய பேச்சு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம். அவருடைய ஆசான் செந்தில் நாயகம் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் குரு அருள் திருவருள். அது மட்டுமல்ல, அவர்கள் வளர்த்த தமிழ் பேரவை, பேரவையால் அவர்கள் வளர்ந்தது சேரன் மகாதேவி தமிழ் பேரவை. அதையும் ஒவ்வொரு கூட்டத்திலுமே நினைவு கூறுவார்கள். இதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு, சிறப்புக்கு காரணமாக இருக்க முடியும். ஏனென்றால் குருவை நம்புகிறார்கள், குருவை அடிபணிகிறார்கள், அவர்களை நினைவு கூறுகிறார்கள். எனவே அந்த குரு அருள் அவர்களுக்கு திரு அருளாக இருந்து அவருடைய சிறப்புக்கு துணையாக இருக்கிறது என்றெல்லாம் நான் நினைக்கிறோம். கண்ணதாசனை பற்றி ஒரு சில செய்திகளை சொல்லும் பொழுது, கன்னி தமிழுக்கு சொந்தக்காரர், அர்த்தமுள்ள இந்து மதத்தை இன்றும் எல்லோரும் எடுத்து படித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அருமையாக எழுதிய பெருமகனார். அதில் ஒரு செய்தி, அவர் கொடுக்கக்கூடிய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய அனுபவத்தின் வாயிலாக கொண்டு வந்து சேர்த்த பாடல்கள் வரிகள் அவை. அதனால தான் அது இன்றும் நிலைத்து நிற்கிறது. நமது முதுமுனைவர் அவர்கள் சொன்னது போன்று 5000 பாடல்களுக்கு எழுதிய சொந்தக்காரர்கள் இருந்தாலும் கூட அவருடைய அந்த பாடல்கள் திரைப்படத்திலே இல்லை என்றால் அந்த திரைப்படத்துறையிலேயே ஒரு பெரிய வெற்றிடம் விழக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆற்றல், அவருடைய பாடல் வழிகள் என்றும் மக்கள் மனத்திலே நிலைத்து நிற்கிறது. ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் உடல் நோயுற்று சிகிச்சைக்காக சென்று வந்த நேரம், அவர்கள் இருவருக்கும் சிறிய ஊழல் இருந்தாலும் அறிஞர் அண்ணாவை விழித்து கேட்க வேண்டும். எப்படி கேட்பது? தில்லானா மோகனாம்பாள் அதற்கு கை கொடுத்து உதவியது. நலம்தானா அந்த பாடல் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். என்றால் அது தெரியாதவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறையும். சிவாஜி கணேசன், பத்மினி இருவரும் நடித்த படம். அவருடைய நடிப்பையும் தாண்டி இவருடைய அந்த பாடல் வரிகள்
எல்லோருடைய மனதையும் உருக்கக்கூடிய அளவுக்கு அந்த அண்ணாவை பற்றி கேட்ட அந்த பாடல் வரிகள் அது அவருக்கு புரியும் என்ற அளவிலே அந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார் என்றால் அவருடைய உள்ளத்தினுடைய அந்த பாங்கை அறிய முடிகிறது. இது ஒரு எடுத்துக்காட்டு. இது போன்று நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். இன்னும் ஒன்றை சொல்கிறேன். இதே மாதிரி கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய நல்ல பழக்கம்தான். இடையில ஒரு சின்ன ஊழல். அந்த நேரத்திலே அந்த சிவகாமி மைந்தனுக்கு செய்தி சொல்லடி. இதையெல்லாம் ராகமாக படிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் படித்தா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த சிவகாமி மைந்தனுக்கு செய்தி சொல்லடி என்று அந்த பாடலை போட்டு எழுதி அந்த செய்தியை அவருக்கு சேர்ப்பிக்கிறார் என்றால் அவருடைய அந்த ஒரு ஆற்றல், அந்த கவி நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி அந்த கவி புனையக்கூடிய ஆற்றல், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய அந்த கண்ணதாசனுடைய புகழை பரப்பக்கூடிய அந்த அமைப்பு மேன்மேலும் வளர வேண்டும். அவர்களுக்கு என்னுடைய பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்றும் உரித்தாக. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பட்டிமன்றத்துக்காக சிறப்பு செய்யக்கூடிய இருக்கின்ற நிறைய அமர்ந்திருக்கிற அனைவருக்கும், எதிரே இருக்கின்ற அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணதாசன் எல்லாரும் ஐயா தான் சொன்னாங்க. அவர் பாடல்களை வாழ்க்கை தத்துவத்தை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறார். அதே போல கம்பராமாயணம், மகாபாரதம் என்ற இதிகாசத்தை தொட்டும் அதிலிருந்தும் பாடல்களை கையாண்டிருக்கிறார். குலோத்துங்க சோழனுடைய முடிசூட்டு விழாவிலே நமது அவை பிராட்டியார் அவர்கள் நீர் உயர வரப்புயரும், வரப்புயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயரும் என்று சோழமன்னனை பாடிய வாழ்த்தி செய்தியிலிருந்து கூட கவியரசு அவர்கள் சில வரிகளை மென்மையாக தொட்டு சென்றிருக்கிறார். அதை பாடலில் அந்த வாழ்த்துச் செய்தியை போல தென்னை உயர பனை உயர சென்னல் உயர்ந்து வளம் செலுக்கின்ற பாடலை பதிவு செய்திருப்பார். ஆக அந்த பாடலை இங்கு பாடலாம் என்று நினைக்கின்றேன். வேளாங்கண்ணி மாதாவினுடைய புகழை விளக்கும் விதமாக 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று திரைப்படம் வெளியானது. அந்த பாடலிலே இடம்பெற்ற பாடலை இப்பொழுது உங்கள் முன்பு பாடி காட்ட இருக்கின்றேன். அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாடல்களை இப்பொழுது ஆரம்பிக்கின்றேன். நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியம்மா, காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓயம்மா. நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியம்மா, காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓயம்மா. தென்னை உயர பனை உயர சென்னல் உயர்ந்து கதிர் பெரு, தென்னை உயர பனை உயர சென்னல் உயர்ந்து கதிர் பெரு, மின்னும் தாழை மடல் விரியும் வேளாங்கண்ணியனும் ஊராம், மின்னும் தாழை மடல் விரியும் வேளாங்கண்ணியனும் ஊராம். நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியம்மா, காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓயம்மா. பூவின் மனமும் பொருளிலும் பொலிவும் சுமந்த இழந்தென்றல், பூவின் மனமும் பொருளிலும்
பொழிவும் சுமந்த இளம் தென்றல் ஆவும் கன்றும் அழைக்கின்ற அன்பு குரலில் விளையாடும் நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியம்மா காலத்திரையில் எழில்பொங்கும் கனக கருணை ஓவியம்மா பொன்னேர் பிடித்த நல்லுறவர் பூமி தாயின் அருள் கொண்டார் பொன்னேர் பிடித்த நல்லுறவர் பூமி தாயின் அருள் கொண்டார் தண்ணீரின்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார் தண்ணீரின்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார் நீலக்கடலின் ஓரத்தில் நீங்காகின்ற காவியம்மா காலத்திரையில் எழில்பொங்கும் கனக கருணை ஓவியம்மா தேனும் கலந்த தினைமாவும் தீரா இன்ப சுவை சேர தேனும் கலந்த தினைமாவும் தீரா இன்ப சுவை சேர மானின் வெளியாம் மனைவேணி மாறா காதல் நெறிந்தாள் மானின் வெளியாம் மனைவேணி மாறா காதல் நெறிந்தாள் நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியம்மா காலத்திரையில் எழில்பொங்கும் கனக கருணை ஓவியம்மா நீல திரையில் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியம்மா காலத்திரையில் எழில்பொங்கும் கனக கருணை ஓவியம்மா கனக கருணை ஓவியம்மா கனக கருணை ஓவியம்மா. அவர்கள் பயனாக அளித்து கவனம் செய்ய வெற்றி செல்வன் அவர்கள் வருகிறார். எனக்கு என்ன பாடம் தெரிவிச்சு நான் என்ன பாடம் போறேன் திருத்த பாட்டு எல்லாம் கலந்துக்கணும் எனக்கு தெரிஞ்சே நான் படிக்கிறேன் சரி ஏதோ பாடிக்கல அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு அப்படிங்கிறேன் Thank you.
பொன்னாடை போட்டி கௌரவிக்க பிரம்மசக்தி அவர்கள் கேட்டுள்ளார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது கண்ணதாசன் இலக்கிய பேரவையினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலே நிகழ்ச்சியோடும் சிறப்போடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே நானும் கலந்து கொண்டிருக்கின்ற பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா வளர்ந்தையா அவருடைய தலைமையிலே மிகச்சிறப்பாக இந்த பட்டிமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பட்டிமன்றமா, கவியரங்கமா அல்லது சிந்தனைக்கு அரங்கமா என்பது தெரியல. அந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக இங்கே 4 மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை வைத்தாங்க. கவியரசு கண்ணதாசனை பற்றி நாம் நினைக்கின்ற பொழுதே நம்ம நெஞ்சமெல்லாம் வண்ணம் அவருடைய அந்த கவிதைகள், அவருடைய எழுத்துக்கள் என்றும் நிலைத்திருக்கும், அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும். அப்பேற்பட்ட கவியரசருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற கண்ணதாசன் இலக்கிய பேரவை தொடர்ந்து 2 ஆண்டுகளாக தன்னுடைய இலக்கிய பணியை ஆற்றி வருகிறார்கள். குறிப்பாக நமது திருக்குறள் முருகன் அவருடைய தலைமையிலே ஐயா சேரை பாலகிருஷ்ணன் அவருடைய செயலாளராக இருந்து மிகச்சிறப்பாக நமது ஆவுடையப்பன் அண்ணாச்சி அவருடைய இல்லத்திலே மாதந்தோறும் அவர்கள் இந்த இலக்கிய பணியை, தமிழ் பணியை ஆற்றி வருகிறார்கள். உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. இந்த விழாவிலே நானும் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமைப்படுகிறேன். கண்ணதாசனுடைய புகழை நாம் இன்னும் பாடுவோம் என்று சொல்லி, அவருடைய புகழ் இன்னும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.